Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் டெட் பேப்பர் 2ஓட டெஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. 6300 கொஸ்டின்ஸு. எப்படி அந்த கொஸ்டின்ஸை வந்து கொடுக்க போகிறோம், எப்படி அதோட அலோகேஷன் இருக்க போகுது, என்னைக்கு டெஸ்ட்டு, ஒரு டெஸ்ட்டுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸு அண்டு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ, இதோட மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும். அதுக்கு முன்னாடி few words. டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த டீட்டெயில்ஸ் வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் எதுக்காக டிலே அப்படின்றதும் சொல்ல வேண்டியது எங்களோட டியூட்டி. அதோட ப்ராசஸ் தான். எடுத்த உடனே டெஸ்ட் பேட்ச்சு வாரத்துக்கு இவ்வளோ கேள்வி அப்படின்ற மாதிரி இல்லாமல் எப்படி கொடுத்தா அது வந்து உங்களை ரீச் ஆகும், அண்ட் இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கு எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த ப்ராசஸ்ஸு, எவ்வளோ வாரங்கள், எந்த மாதிரி சப்ஜெக்டில் எவ்வளோ கேள்விகளெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதோட அந்த அலோகேஷன் இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் கையில் ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ஒரு ஃபுல் ஹார்ட்டடாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். அண்டு ஒரு எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் இஸ் ஹாஃப் சக்ஸஸ். அந்த ப்ரிப்பரேஷன் மோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு தேர்வோட பாதி சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மார்க் டெஸ்ட்டாக இருக்க போகுது. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். மார்க் அப்படின்னு சொன்னால் இமிட்டேட் அப்படின்னு மீனிங் இருக்குது. இப்போ எப்படி வந்து உங்களுக்கு டிஆர்பியில் டெட் எக்ஸாம் வந்து நடக்குமோ, அதாவது ஒரு டெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறது வந்து 150 கேள்விகளை உள்ளடக்கியது இல்லையா. சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் அண்ட் மேக்ஸு, அதே மாதிரி சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, சோஷியல் சயின்ஸ். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி நடக்குமோ அந்த ஃபீலோடவே நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் நல்லாவே உங்களோட மார்க்ஸில் நீங்கள் பார்க்கலாம். எதுக்காக நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் டீட்டெயில்ஸ்குள்ளே போகாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு கேல்குலேஷன் இருக்குது. இது எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 82 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் ஒரு 20 மார்க்கு, அதில் ஒரு 30 மார்க்கு எல்லாமே சேர்க்கும்போது ஒரு 82 வந்துடாதா அப்படின்ற கணக்கு போடுவோம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபைனல் டே ரிசல்ட்டில் வந்து 65, 70, 72, ஏன் 81 கிட்ட கூட வந்து நின்று இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ உங்களோட எஃபர்ட்டை வந்து ஆரம்பத்திலேயே நீங்கள் அதுக்கான முயற்சியை வந்து நீங்கள் ஈடுபடும் போது கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். நாம் வந்து எந்த மெட்டீரியல்ஸும் இதுக்காக ப்ரொவைட் பண்ணல. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டெட் எக்ஸாம் எந்த அளவுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதோ அதே போல் டெட் எக்ஸாமோட ரிசல்ட்டை நீங்கள் மறக்க முடியாது. ஐ மீன் அந்த டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து யாருமே வந்து அதை மறந்துருக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் அவ்வளோ தவறான பதில்களை வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸோ எந்த எக்ஸாமுமாக இருந்தாலுமே நாம் வந்து ஒழுங்கான சோர்ஸ் வந்து நம்ம படிப்போம். அதுவும் பர்டிகுலர்லி டெட் இஸ் வெரி ஸ்பெஷல். மெட்டீரியல் அப்படின்றது நம்ம எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. எல்லாமே உங்களுக்கு எஸ்சிஆர்டி புக்ஸ் தான். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புக்கு தான். புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸு இது தான். மிஸ்டேக்ஸு அந்த மாதிரி வரும்போது கூட நம்ம இந்த பேஜில் இந்த இடத்துல இப்படி இருக்குதுன்னு சொல்லி நாளைக்கு கன்ஃபஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை, நாங்கள் மெட்டீரியலில் இருந்து தான் இதை படித்தோம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அவங்களுமே அந்த பதில்கள் எல்லாம் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கோட சோர்ஸ் தான். இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சோஷியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 2 பேருக்குமே இந்த பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். டெட் பேப்பர் 2 நியூ மார்க் டெஸ்ட் பேட்ச் 2024ஓட டீட்டெயில்ஸ். டோட்டல் வீக்ஸ் ஆஃப் டெஸ்ட் பார்த்திங்கன்னா 25 வாரங்கள் இருக்கும். அது எவ்ரி சண்டே அட் 10 AM உங்களுக்கு காலையில் வந்து வந்துடும். த்ரூ வாட்ஸ்அப்பில் தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஆஃப்லைன் டெஸ்ட்டு தான். OMRல தான் நீங்கள் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வரப்போகிற டெஸ்ட்டு வந்து நமக்கு OMRல தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தட் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களோட நேரத்தை எடுத்து எழுதுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு வந்து சிபிடி மோடுமே இப்போ கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு சொல்லும்போது ஃபர்தராக நீங்கள் அதை வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஆன் தட் ஃபைன் மொமெண்ட்டு தான் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக மட்டுமே நம்ம ஆஃப்லைன் டெஸ்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஒரு டெஸ்ட்டுன்றது ஒரு போர்ஷனை கொடுத்து அதை படிச்சுட்டு அதை எழுதி பார்த்துட்டு அதோடு விடுறது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணணும். அதுக்காக தான் வந்து அந்த பிடிஎஃப்ஸ் அனுப்பும்போது
அதோட செக்யூரிட்டி அதை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். அதே மாதிரி அதை ரிவிஷன் பண்ணணும் மறுபடியும் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஓகே, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 months. அதாவது இந்த 26th மேலேருந்து 10th November 2024 நமக்கு இந்த டெஸ்ட் ஸ்கெடியூல் வந்து முடியுது. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், நோட்டிஃபிகேஷன் ஒருவேளை முன்னாடியே வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி வந்து அலோகேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எந்த ஒரு டெஸ்ட் பேட்சுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளால் டெஸ்ட் முடிக்காமல் போனதே கிடையாது. அப்படி வர்ற பட்சத்தில் நம்ம முன்னாடியே ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருவோம். ஃபார் காட் சேக் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையலை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டோட்டல் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 25 டெஸ்ட்டு. ஒரு டெஸ்ட்டுக்கு 150 MCQs வரும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இது மார்க் டெஸ்ட் மாதிரி இருக்கும்னு சொல்லி. நீங்கள் ஒரு முறையும் டெஸ்ட் எழுதும்போது ஒரு 3 மணி நேரம் எடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்கெடியூலில் படிச்சுட்டு அந்த 150 மார்க்குக்கு 3 மணி நேரம் ஒரு டெட் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 25 டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து எழுதுவீங்க. அதுவே வந்து ஒரு பெரிய ப்ராக்டிஸாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் எப்படி நமக்கு எக்ஸாமில் இருக்குது. சைக்காலஜியில் 30 மார்க்கு, தமிழில் 30 மார்க்கு, இங்கிலீஷில் 30 மார்க்கு, சோஷியல் சயின்ஸில் 60 மார்க்ஸ், ஆல் டுகெதர் 150 இல்லைங்களா. அதே மாதிரி சயின்ஸு சொல்லும்போது சைக்காலஜி 30 மார்க்ஸு, இங்கிலீஷு 30 மார்க்ஸு, தமிழ் 30 மார்க்ஸு, சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் 60 மார்க்ஸு, ஆல் டுகெதர் 150 மதிப்பெண்கள் இல்லையா. அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டும் இருக்கும். ஸ்டாண்டர்ட் கவர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ், இங்கிலீஷு, சோஷியல் சயின்ஸு அண்டு சயின்ஸு. சயின்ஸுன்னு வரும்போது 4 பிரியும். 11th and 12th ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி. அண்டு சோஷியல் சயின்ஸில் பார்த்திங்கன்னாலும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அண்டு எக்கனாமிக்ஸு. அண்டு சைக்காலஜி வந்து பார்த்திங்கன்னா டெட் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய சைக்காலஜி போர்ஷன்ஸோட கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வரும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம்க்கு மட்டும்தான் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் ஃப்யூச்சரில் இங்கிலீஷ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் 150 × 25. நமக்கு தெரியணும் இல்லைங்களா, எவ்வளோ கேள்விகளுக்கு தான் நம்ம வந்து எழுதுவோம் ஓவராலாக அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ஓவராலாக 3750 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வரும். அதாவது ஒரு வாரத்துக்குமானது. ஒரு வாரத்துக்கு 150 கேள்வின்னா 25 வாரத்துக்கு 3750 கேள்விகள் வரும். இதோட இன்னொரு முக்கியமான ரேப்போர்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸு கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து இது இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ்கிட்டையும் கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்கணும். படிக்கிறதுக்காக புக்ஸ் வச்சுருப்போம், ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸு இருக்குமான்னு தெரியாது. ஒரு வருஷம் இருக்கலாம், ஒரு வருஷம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது 2012 அதே மாதிரி 2012 ரீஎக்ஸாம் ஒன்று நடந்தது. அண்டு 2013, 17, 19 அண்டு 2023 நடந்த 12 செஷன்ஸும் அதில் வந்து 12 செஷன் வந்து நடந்தது. அந்த 12 செஷனோட இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2550 கொஸ்டின்ஸ் வந்து அதில் நமக்கு கிடைக்கிது. அதில் வச்சு தான் வந்து நம்ம வந்து மாடல்ஸ் வந்து பார்க்கணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்க, ஒரு செஷனில் இங்கிலீஷில் எப்படி கேட்டிருக்காங்க, சைக்காலஜியில் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி இன்ஃபோஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றது எங்களுக்கும் தெரியும். ஒருவேளை ஃப்ரெஷர்ஸ் யாராவது எழுதுறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஆல் டுகெதர் பார்த்திங்கன்னா இந்த 3750 கொஸ்டின்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் வரக்கூடிய 2550 கொஸ்டின்ஸு டோட்டல் பண்ணும்போது ஓவராலாக 6300 கொஸ்டின்ஸை வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, now coming to the part of ஃபீஸு. இதுக்கு வந்து ₹1000,999 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 6300 கொஸ்டின்ஸுக்கு 1999க்கு வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த லோயஸ்ட் ப்ரைஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டெட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டாங்க, நீங்கள் எப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து போடுவீங்க, அதில் போடும்போது இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த கன்சிடரேஷனை நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இதுதான் வந்து நம்ம டெட்டுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேனலில் தான் வந்து கொடுத்துருப்போம். ஆனால் அந்த டெஸ்ட் பேட்சோட ரிசல்ட்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஒரு 1.5 இயர் கம்யூனிட்டி பேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெஸ்ட் பேட்சோட ரிசல்ட் அப்படியே வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க்ஸோட அவங்களோட ரிசல்ட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் அவங்களோட இன்சிஸ்ட்னால தான் நம்ம யூஜிடிஆர்பி பேட்சுமே வந்து கண்டக்ட் பண்ணோம். நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இங்கிலீஷ்க்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த பேட்சுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா? இந்த 1999 இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணணும். எப்படி பே பண்ணணும்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி மோடில் நீங்கள் பே பண்ணிவிட்டு பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வழக்கம் போல் 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் த்ரூ வாட்ஸ்அப் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று அனுப்புவாங்க. எந்தெந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டு அனுப்புவாங்க. நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி அனுப்பின உடனே உங்களுக்கு ஃப்ரீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 2550 கேள்விகள் உள்ளடக்கிய PDF அதை அனுப்பிடுவாங்க. அண்ட் அதோடு கூட OMR ஷீட்டை அனுப்புவாங்க. இந்த OMR ஷீட்டை அனுப்பும்போது நீங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஒரு 5 ஒரு 10 எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். அண்டு அதோடு கூட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட ஸ்கெடியூல் வந்து அனுப்பிடுவாங்க. அண்ட் எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் PDF உங்களுக்கு வந்துடும், ஆன்சர் PDF வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டோட ஸ்கெடியூல் PDF. இந்த வார டெஸ்ட்டு முடிஞ்சிட உடனே அடுத்த டெஸ்ட்டு என்ன நடக்க போதோ அந்த டெஸ்ட்டு அந்த ஸ்கெடியூலுமே உங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இதுதான் வந்து டீட்டெயில்ஸு அண்ட் மெத்தடு. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் நினைக்கலாம் 26th May தானே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒண்டர்ஃபுல் கொஸ்டின். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து மனசில் வரும், யாராக இருந்தாலும் தோணும் இல்லையா? நடுவில் வந்து ஒரு 10 டேஸ்க்கு மேலே கேப் இருக்குது. இந்த 10 டேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அனுப்புகிறோம் இல்லைங்களா, நீங்கள் அதை பாருங்கள். அந்த கொஸ்டின் என்னென்னலாம் வந்து கேட்டிருக்காங்க எந்தெந்த சப்ஜெக்டில் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ஒரு வீக்கஸ்ட் மோடு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் உங்களோட டைம் அதிகப்படுத்தி அந்த கொஸ்டின்லாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அண்ட் அதே மாதிரி ஒரு சில பேர் அவங்களோட மெட்டீரியல் கூட இன்னும் கலெக்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஐ மீன் டெக்ஸ்ட் புக்கு, மெட்டீரியல் கிடையாது, டெக்ஸ்ட் புக்கு. இதை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக் வந்து வெளியில் பிள்ளைங்கக்கிட்ட கிடைக்கல அப்படின்னு சொன்னால் TN டெக்ஸ்ட் புக் சொசைட்டியில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்கெடியூலை வந்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மட்டும் கிடையாது, 25வது வார டெஸ்ட்டுமே ஒரு வாரம் கேப் இருக்குது இல்லைங்களா, அதில் நல்லா படித்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது நெக்ஸ்ட் டைம் வந்து PGக்குமே வந்து இன்க்ளூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஹெசிடேஷன் இல்லாமல் இந்த டெட்டை இந்த இயர் ஐ மீன் வரக்கூடிய இயர்லேயே முடிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு வாங்க. அந்த மாதிரி டெட்டு முடித்தவங்க தான் இப்போ UGTRB எக்ஸாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டுக்காக ஹோப் பண்ணுவோம், நல்ல ரிசல்ட்டுக்காக நம்ம அதை எய்ம் பண்ணுவோம். நல்ல நோக்கங்கள், நல்ல முயற்சிகள் வெற்றியை மட்டுமே தரும் அப்படின்ற இன்ஃபோவோட இந்த வீடியோ இங்கே முடியுது. அண்டு on behalf of CNR English Academy, we wish you all the best for all your tests and all your efforts and all your examinations. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னாலும் வாட்ஸ்அப் நம்பருக்குமே நீங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.